கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் வருடத்துல சனியினுடைய இடப்பெயர்ச்சி நடக்கிறது. அதாவது சனியானவர் மார்ச் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த மீன ராசிக்கு வர்ற சனியினால யாருக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார், யாருக்கு திருமண தடைகளை உருவாக்குவார், யாருக்கு தொழிலை விருத்தி பண்ணுவார், யாருக்கு தொழில தடை ஏற்படுத்தி தருவார், இந்த மாதிரி ஒவ்வொரு பலன்களையும் ஒவ்வொரு ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த சனி பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல வக்ரமாகவும் செய்வார். அந்த வக்ரமான சமயங்கள்ல எந்த ராசிக்கு நன்மைகள் இருக்கும், எந்த ராசிக்கு தீமைகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்க்க போறோம். அதே நேரம் இந்த இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது இவர்களுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதையும் இதை கன்சிடர் பண்ணி இந்த சனி பெயர்ச்சியினுடைய பலன்களை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வர்ற சனி பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல வக்ரமாகவும் இருக்கிறார், சில சமயங்கள்ல வக்ர நிவர்த்தியும் ஆகிறார். அதனால இந்த சனி பயிற்சிக்குரிய பலன்களை என்னன்னா நம்ம 5 பகுதிகளாக பிரித்து பார்ப்பது நல்லது. முதல் பகுதிங்கிறது சனி பெயர்ச்சியிலிருந்து, அதாவது மார்ச் 29லிருந்து 12/7/2025 வரைக்கும் ஒரு பலன்களாகவும், அடுத்து இரண்டாவது பகுதிங்கிறது 13/7/2025 பாத்தீங்கன்னா சனி மீன ராசியில வக்ரமாகிறார். அந்த வக்ரமான சனி பாத்தீங்கன்னா 27/11/2025 வரைக்கும் அங்க இருக்கிறார். அதனால 13/7/2025 27/11/2025 வரைக்கும் இரண்டாவது பகுதியாகவும், அடுத்து 28/11/2025 பாத்தீங்கன்னா வக்ரமான சனி பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆகிறார். அதனால 28/11/2025 26/7/2026 வரைக்கும் மூன்றாவது பகுதியாகவும், அடுத்து 27/7/2026 10/12/2026 வரைக்கும் மீண்டும் சனி வக்ரம் ஆகிறார். அந்த சமயத்துல உள்ள பலன்களை நம்ம நான்காவது பகுதியாகவும், அடுத்து 11/12/2026 3/6/2027 பாத்தீங்கன்னா சனி நிவர்த்தியாகி மீண்டும் மீனராசியில இருக்கிறார். அது என்னன்னா 5வது பகுதியாகவும் நம்ம பலன்களை பிரிச்சு பார்ப்போம். கன்னி ராசி நேயர்களே, இந்த 2025ஆம் ஆண்டுல சனி ஆனவர் மார்ச் 29ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல 7ஆம் இடத்துக்கு போறார். இந்த 7ஆம் இடத்துக்கு வர்ற சனிக்கு கண்ட சனின்னு சொல்லி பேரு. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா சில பேர் கடனால ரொம்ப அவதிப்பட்டிருப்பீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா நோய்கள்னாலையும் அவதிப்பட்டிருப்பீங்க. சில பேர் என்னன்னா உங்களை சுத்தி எதிரிகள் இருப்பாங்க, அவர்களாலையும் நீங்க அஞ்சப்பட்டிருப்பீங்க. இப்ப அதுக்கான எல்லா ஒரு ரிலீஃப்னு பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல இருக்கு. அதே நேரம் இந்த சனி பாத்தீங்கன்னா 7ல இருக்கிறதுனால கண்ட சனினால உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வருது அப்படிங்கறது தான் நம்ம இந்த சனி பயிற்சி பலன்களை பார்க்க போறோம். இந்த சனி பயிற்சியினுடைய பலன்களை நம்ம 5 பகுதிகளில் முதல் பகுதிக்கான பலன்களை இப்ப பார்ப்போம். முதல் பகுதியானது 29/3/2025 12/7/2025 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த முதல் பகுதியில சனியானது 6லிருந்து 7ல வர்றதுனால ஃபர்ஸ்ட் கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா உடனே கடன் அடைபடுவதற்கான யோகம் என்பது இருக்கிறது. அடுத்து உங்களுக்கு நோய் நொடியிலிருந்து அவதிப்பட்டிருந்தீங்கன்னா சீக்கிரமாக குணமாவதற்கான வாய்ப்பு என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கு. அடுத்து உங்களை சுற்றி இருந்த எதிரிகள் ஏதாவது உங்களுக்கு எதிராக வம்பு வழக்குகள் ஏற்பட்டிருந்தால் அல்லது கோர்ட்டு கேஸ் ஏதாவது போயிருந்தா இப்ப அதுல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. பெயர்ச்சியின் ஆரம்ப கட்டத்துல சனி ராகும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கூட்டணி தொழில நீங்க எதுவுமே ஈடுபடக்கூடாது. அடுத்து கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் என்பது அடிக்கடி வந்து போகும். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வதுதான் இந்த காலகட்டத்தில் சிறந்தது. அதே நேரம் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல விழுவதனால உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்கான யோகம் இருக்கிறது. வீட்டுல தன லாபங்கள் நிறைய வரும். அதே நேரம் தங்கம் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு கிட்டும். திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த சமயத்தில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. அதே நேரத்தில் சுக்கிரன் பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் என்பது இருக்கிறது. அல்லது பழைய வீடுகள் வாங்குவதற்கான யோகம் இருக்கிறது. கூடவே ராகு இருக்கிறதுனால வாங்குற பொருட்கள்ல வில்லங்கம் எதுவும் இருக்குதா என்பதை செக் பண்ணி பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. பயிற்சியினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளின் படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ராகு கேது பயிற்சிக்கு பிறகு கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல விழுவதனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவ்வப்போது சலசலப்புகள் என்பது ஏற்படும். ஆனால் கேதுவினுடைய பார்வை இருக்கிறதுனால அது வந்த வேகத்துல எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இல்லை என்றால் மனஸ்தாபங்கள் அவ்வப்போது வரலாம். அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழல் என்பது ஏற்படும். கேதுனுடைய பார்வை
உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்ல விழுவுது. அதே நேரம் 10ஆம் வீட்ல குரு வேற இருக்காரு. இதனால செய்தொழில்ல பார்த்தோம்னா எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் என்பது கிடைப்பது கடினம். அடுத்து சொந்த தொழிலை விரிவுபடுத்தாமல் இருப்பது இந்த காலகட்டத்துக்கு நல்லது. அடுத்து 2வது பகுதியான 13/7/2025 27/11/2025 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த காலகட்டத்துல கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அந்யோன்யம், ஒரு புரிதல் என்பது இருக்கும். பெரிதான அளவுக்கு சண்டைகள் என்பது இந்த சமயத்தில் இருக்காது. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் என்பது இந்த சமயத்தில் இருக்கிறது. தாயாரினுடைய உடல் நலம் ரொம்ப நல்லா இருக்கும். வேலை பார்க்கும் இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அதிக அளவு உழைக்க வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படும். உங்களை சுற்றி எதிரிகள் நிறைய உருவாவார்கள். ஆகையால் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. குருவினுடைய 7ஆம் பார்வை 4ஆம் வீட்ல விழுவதனால வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. கால்நடைகள் வாங்கக்கூடிய யோகம் என்பது நிறைய இருக்கிறது. அடுத்து உங்களுக்கு முன்னோர் சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. 18/10/2025 குரு அதிசார பயிற்சியாகி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வர்றார். அங்கிருந்து அவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இதனால நீங்க கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரம் செய்கின்ற காரியங்கள்ல வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்ன செய்தாலுமே அது உங்களுக்கு சக்சஸ் என்பது இந்த சமயத்தில் நிறைய கிடைக்கும். பெண்பிறப்புகளுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல நிறைய கிடைக்கும். அதே நேரம் 3வது திருமணத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவருக்கு இந்த சமயத்தில் 3வது திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுக்கு ஆன்மீக உணர்வுகள் அதிகமாக வரும். அதே நேரத்துல உங்களுடைய உறக்கமும் கெடக்கூடிய நிலையும் ஏற்படும். அடுத்து 3வது பகுதியான 28/11/2025 26/7/2026 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. இல்லைன்னா படிப்புல தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. தீய நண்பர்களுடன் சகவாசம் என்பது இந்த சமயத்தில் இருக்கக்கூடாது. ராகுனுடைய பார்வை 4ஆம் வீட்ல விழுவதனால தாயாரினுடைய உடல் நலத்துல கவனமாக இருக்க வேண்டும். ராகுனுடைய பார்வை 4ஆம் வீட்ல இருக்கிறதுனால புதிய சொத்துக்கள் அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கும் போது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னா வில்லங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இந்த காலகட்டத்துல அப்பாவுக்கும் மகனுக்கும் பாத்தீங்கன்னா ஒற்றுமை என்பது இருக்காது. ஆகையால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே நேரம் இந்த சனி பயிற்சி முழுக்க கணவன் மனைவி உறவுகளுக்கிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லைன்னா சின்ன பிரச்சனை கூடி பெரிய பிரச்சனை ஆவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. குரு வக்ரமாகி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்ல விழுவதனால திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு தற்போது திருமண யோகம் என்பது இந்த காலகட்டத்திலும் ஏற்படுகிறது. சனியினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்ல விழுவதனால முன்னோர்களின் சொத்துக்கள்ல வில்லங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதே நேரம் உங்களுக்கு ஆன்மீக உணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் லாட்டரி சம்பந்தமான விஷயங்களை ஈடுபடாமல் இருப்பது நல்லது. ஏன்னா எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது கடினம். அடுத்து 4வது பகுதியான 27/7/2026 10/12/2026 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த நேரத்துல 6ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா வக்ரமாயி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால கர்ப்பப்பை சிறுநீரகங்கள்ல பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆகையால் கவனமாக இருக்க வேண்டும். பாதங்கள்ல அடிபடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. கன்னி ராசிக்காரங்க சனி வக்ரமான காலங்கள்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அதே நேரத்துல நோய் நொடி ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இந்த சமயத்துல உங்களுடைய எதிரிகளுடைய பலம் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அதனால அவங்க கிட்ட வம்பு வழக்குகள் பண்ணாமல் இருப்பது ரொம்ப நல்லது. 31/10/2026 பாத்தீங்கன்னா குரு அதிசார பயிற்சியாகி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வர்றாங்க. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது. பெரும்பாலும் இந்த செலவுகள் உங்களுடைய மனைவி அல்லது கணவன் வழியில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. குருவும் கேதும் உங்களுடைய ராசிக்கு 12 இருக்கிறதுனால இந்த உலக பற்றி இல்லாம ஆன்மீக பற்றி என்பது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தூக்கம் பாத்தீங்கன்னா அவ்வப்போது கெடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 5/12/2026 ராகு கேது பயிற்சி நடக்குது. அப்ப ராகு என்னன்னா மகர ராசிக்கு வராது. இதனால உங்களுடைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடக்க மாட்டார்கள். ஆகையால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அடுத்து கடைசி பகுதியான 11/12/2026 2/6/2027 வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம். இந்த சமயத்துல ராகுவானவர் 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. குரு பாத்தீங்கன்னா அவருடைய பார்வை 6ஆம் இடத்துல விழுவது. அதனால வேலையில பாத்தீங்கன்னா இருந்த மன அழுத்தம் எதுவும் தற்போது இருக்காது. வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இந்த சமயத்தில் உங்களுக்கு ஏற்படும். குருவினுடைய பார்வை 8ஆம் இடத்துல விழுவதனால உங்களுக்கு தீராத வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த நேரத்துல நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரம் சனியினுடைய பார்வை 4ஆம் வீட்டுல விழுவதனால உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் மட்டும் படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. இல்லைன்னா படிப்புல தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ராகுவானவர் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கும் தாய் வழி உறவுகளுக்கும் கலகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அவ்வப்போது உங்களுக்கும் தந்தைக்கும் பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் என்பது
அடிக்கடி வந்து போகும். சொந்த தொழில் பண்றவங்க இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். ஆக இந்த கண்ட சனியில பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா ஈகோ அப்படிங்கிறது வந்து என்னன்னா நீங்க விட்டு இருந்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சியை வந்து நீங்க வெற்றி கொள்ள முடியும். இல்லை என்றால் சண்டை சச்சரவுகள் என்பது கணவன் மனைவிக்கிடையே வந்து போவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.